வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வரக்கூடிய சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போகக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அசாம் ரைஃபிள்ஸ் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்மேனுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே ட்ரேட் டெஸ்ட் ரொம்பவே முக்கியமானது. ட்ரேட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது வந்து குக்கு, வாட்டர் கேரியர், பார்பர், ஸ்வீப்பர், இப்போ ட்ரேட் வைஸில் என்னென்ன இருக்காங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிச்ச உடனே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபோர்ஸஸில் வந்து கொஷின்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில ஃபோர்ஸஸில் வந்து அந்த இடத்துல செய்யவே சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்டை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் குக் அண்ட் வாட்டர் கேரியரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? குக்குக்கும் வாட்டர் கேரியருக்கும் இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அண்ட் இந்த ட்ரேட் டெஸ்ட் அடுத்து வரக்கூடிய சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாராவது ட்ரேட்ஸ்மேனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்து வேறு ஏதாவது அதாவது வேறு என்ன ட்ரேடுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து ட்ரேட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கு. இந்த குக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. குக்குனா யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து மேஜர் ரோல், அதாவது நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி வந்து செய்ய சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் ஆஃப் சப்பாத்தி, அண்ட் அதுக்கப்புறம் வெஜிடபிள், தால், சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் குக்கிங் ஆஃப் 100 men. ஸோ இந்த இது எல்லாமே வந்து 100 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டியில் என்னென்ன போட்டு எப்படி சமைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் குக்கிங் ஆஃப் மீட், ஃபிஷ், எக், கீர் இதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு எப்படி கரெக்டாக என்னென்ன யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எப்படி சமைக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சில ப்ரோசஸில் வந்து செய்ய சொல்லுவாங்க. அதோட ஸ்பைசஸோட நேம்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 100 பேருக்கு செய்யறதுக்கு தகுந்த மாதிரி தாலுக்கு வந்து எவ்வளோ பருப்பு, எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கொடுக்கணும், எவ்வளோ போடணும் அப்படின்றது எல்லாமே கொஷின்ஸ் மாதிரியும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. தெரியாமல் எதுவும் போயிடாதீங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு செய்ய தெரியணும். செய்ய தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து உங்களால் பாஸ் ஆக முடியும். ஸோ இது அசாம் ரைஃபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்பியில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இதை பற்றின ஒரு புரிதல், அதாவது தெரிஞ்சுக்கிட்டாவது போங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து உங்களுடைய குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு மாதம் போயிட்டு பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க, அது எல்லாமே வந்து நம்ம அதில் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே போக முடியாது. ட்ரேட் டெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னா தான் அடுத்து மெடிக்கலோ இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோ போக முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயின் ரோல் என்ன அப்படின்னா சப்பாத்தி தான். ஸோ இந்த குக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ மாவு, எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்கணும், அப்படி எவ்வளோ போடணும் அப்படின்றத, ஸோ எவ்வளோ போட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றி பிசையணும் அப்படின்றத அந்த இடத்துல வந்து கொஷின்ஸாவோ இல்லை நீங்கள் அந்த இடத்துல செய்யவோ சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோர்ஸஸில் நான் சொல்லியிருந்த மாதிரி அசாம் ரைஃபிள்ஸ், பிஎஸ்எஃப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸ்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்ய சொல்ல மாட்டாங்க. ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் மாதிரி தான் கேட்குறாங்க. எஸ்எஸ்பியில் கூட கொஷின்ஸ் மாதிரி தான் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கும் ஒரு சில அனுபவம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களில் நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு ஃபோர்ஸஸ் ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு தமிழில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேர் தான் வந்து பெரிய சேனல் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு யாரும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ இருந்தாலும் இதை பற்றின ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றத நான் நினச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் குக், வாட்டர் கேரியர் இந்த ட்ரேடுக்கு மட்டும் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கைட்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் கொஷின்ஸாக கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் வந்து வெஜிடபிளுடைய நேம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸ்பைசஸ், அதாவது வந்து இப்போ சீரகம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கோரியண்டர், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இதோட பேர் நேம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் கேட்பாங்க. வெஜிடபிள்ஸோட நேம்ஸும் இங்கிலீஷில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் தமிழில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஓகேங்களா? ஸோ ஹிந்தி தான் மேக்ஸிமம் அந்த இடத்துல பேசுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ்லேயே இந்த ஸ்பைசஸ் நேமாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி சமைப்பீங்க அப்படின்றத நான் கொஷின்ஸ் மூலியமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி வந்து 100 பேருக்கு சப்பாத்தி செய்யணும்னா அது எப்படி செய்வீங்க, எவ்வளோ மாவு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களை கொஷின்ஸாகவும் கேட்பாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு பொறுத்து தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத. ஸோ
அடுத்து தெரியும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேரியர். வாட்டர் கேரியர்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு குக்குக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க தான் வாட்டர் கேரியர். அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, மெயின் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை எல்லாமே கழுவுறது. ஓகேங்களா, வாஷிங் யூட்டென்சில்ஸ் அண்ட் நீடிங் ஆஃப் ஆட்டா ஃபார் மேக்கிங் சப்பாத்தி. இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு கூட இருந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் வெஜிடபிள்ஸ். அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயின் ரோல் வந்து வெஜிடபிள்ஸ் கட்டிங் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்க, ஸோ எப்படி வாஷ் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மெயினாக வந்து அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மென்னுக்கு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணுறீங்க, எவ்வளோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும், ஸோ எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போயாகணும். இது எல்லாமே ஒரு ஹோட்டலில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் கற்றுக்குவாங்க. ஸோ கற்றுக்கிறதுல எதுவும் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா, நீங்கள் ஒரு தூரம் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு தூரம் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் நம்மளுடைய இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வீடியோவில் குக் அண்ட் வாட்டர் கேரியர் பற்றின வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படிலாம் நம்மளோட சேனல் விசிட் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்பர், டைலர், அதுக்கப்புறம் ஸ்வீப்பர், அதுக்கப்புறம் பக்லர், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ட்ரேடுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ மெயின் ரோல் மெஜாரிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கும் வாட்டர் கேரியர் தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிஆர்பிஎஃப் ட்ரேட்மெண்ட்டுக்கு நீங்கள் குக்குக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ ஒரு சில ஃபோர்ஸஸில் இதை கேட்க மாட்டாங்க. பட் பிஎஸ்எஃப்லலாம் வந்து குக்குக்கு வந்து என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, பிஎஸ்எஃப்க்கு ட்ரை பண்ணுறவங்கள அந்த என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் அடுத்து வரக்கூடிய செலெக்ஷனில் இந்த என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் குக்குக்கு அப்ளை பண்ண முடியும். அது வந்து நம்ம நினச்ச மாதிரி எந்த ஒரு ஹோட்டல் கடையிலையோ போயிட்டு நம்ம வாங்க முடியாது. ஸோ அது ஒரு கோர்சஸ், அது நம்ம பண்ணி அது ரொம்ப டைம் எடுத்து அது நம்ம படித்து ஒரு கோர்சஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்க முடியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாங்க முடிஞ்சு டைம் இருக்குது வாங்கலாம் அப்படின்னா அதை வாங்குங்க. நான் அதை பற்றின வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்து வேறு ஏதாவது வாட்டர் கேரியருக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எந்த ட்ரேடில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கோ அந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சும்மானாலையும் எதனாலையும் வேகன்சி இருக்குது அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணாதீங்க. ஸோ எப்போயுமே குக்குக்கு வந்து எல்லா ஃபோர்ஸஸ்லையும் கொஞ்சம் வேகன்சி அதிகமாக வரும். அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து குக்குக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே போய் வந்து ட்ரேட் டெஸ்ட்டில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எதில் நாலேஜ் இருக்கோ இவங்களால எது பண்ண முடியுமோ அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தயாராகுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு மெயின் காரணமே சிஆர்பிஎஃப் ட்ரேட்மெண்ட்டில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரேட் டெஸ்ட்டுக்கான வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல் ஃபோர்ஸஸ் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணதான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் என்னென்ன மாதிரி ட்ரேட் டெஸ்ட் வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனில் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வர வீடியோக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரேடுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த குக்கும் வாட்டர் கேரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின். ஓகேங்களா, இதில் வந்து மேக்ஸிமம் கொஷின் கேட்குறத விட நீங்கள் அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான் அந்த இடத்துல உங்களை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து செய்கிறத விட ஒரு டீமாக 5 பேர்ஸை வந்து விட்டு செய்ய சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான். எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா, ஸோ தனியாக விட்டால் கொஞ்சம் வந்து பயந்துருவீங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போயிடாதீங்க. இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்பைசஸோட நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸி தான். ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட்டை பார்த்தோன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரேட்ஸ்மேன்றது. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டைலராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு துணியை வந்து எப்படி அளவு மெஷர் பண்ணி வந்து அதை ஸ்டிச் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து ட்ரேட்ஸ்மேன். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேட்மேனும் அதை பற்றின நாலேஜாவது இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க இந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சும்மாவே அந்த இடத்துல எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட் ரொம்பவே முக்கியமானது. இதை பற்றின வீடியோ அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு